இயக்குனர் மேரி செல்வராஜ் பரியேறும் பெருமாள் படத்தில் நடிச்ச இந்த மனுஷருக்கு வந்து கன்னத்தை பற்றி அரைஞ்சிருக்கு. இது வந்து சரியான செயலை நீங்க பாக்குறீங்களா? எனது அன்பார்ந்த தமிழ் சொந்த வணக்கம். இயக்குனர் மேரி செல்வராஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பரியேறும் பெருமாள், மாமன்னன், கர்ணன் இப்படியான பெஸ்டான மூவிஸை கொடுத்த ஒரு டேரக்டர். அண்மையில் கூட அவர்கிட்ட வாழை என்ற படம் கூட வந்திருக்கு. அதுவும் ஒரு பெஸ்டான மூவின்னு சொல்லி டைரக்டர் பிரதீப் குமார் கூட ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். ரைட், விஷயத்துக்கு வருவோம். எல்லா மூவிஸையும் வந்து பார்த்தீங்கன்னா சாதிய ஒடுக்குமுறை, சாதிய வன்முறைக்கு எதிராக தான் இருக்கு. இவர் கூட, அதாவது மேரி செல்வராஜ் கூட நிறைய இன்டர்வியூல சொல்லியிருப்பார், சாதிய ஒடுக்குமுறை, சாதிய வன்முறைக்கு எதிராக தான் நான் படம் எடுத்துக்கொண்டே இருப்பேன்னு சொல்லி சொல்றேன். ஒரு ஸ்டேஜ்ல கூட மேரி செல்வராஜ் சொல்லியிருப்பார், இங்க எதெல்லாம் புனிதம் இருக்கோ அதெல்லாம் உடைக்கிறது தான் நான் வந்திருக்கேன், சினிமா கூட இங்க புனிதம் இல்லை, அதெல்லாம் உடைக்கிறது தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லி மேரி செல்வராஜ் சொல்லியிருப்பேன். ரைட், எனக்கு என்ன டவுட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த சாதி ஒடுக்குமுறை தான் வருது. சாதி வந்து தன் சாதி தான் உயர்வு என்ற ஒரு நினைப்புல முன்னுக்கு மற்ற மனுஷர்கள்லாம் வந்து சமன் என்று நினைக்காம துச்சமா மதிச்சு இந்த வன்முறைகள் ஒடுக்குமுறைகளை பிரயோகிக்கிறதா அந்த சாதிய அடக்குமுறைன்னு சொல்லலாம். ரைட், ஆனா நீங்க ஒன்று புரிஞ்சு கொள்ளணும், இந்த பரியேறும் பெருமாள் படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோண்ட அப்பா வந்து ஒரு கேரக்டர் வருவார். அந்த கேரக்டர் உங்களுக்கு தெரியும், படத்துல பார்க்கவே அந்த கேரக்டருக்கு நடந்த சம்பவங்களை பார்க்கவே நாங்கள் கண்கலங்கி இருப்போம். அப்படி ஒரு கேரக்டர் அவர். அப்ப அந்த அந்த கேரக்டர் நடிச்ச அந்த மனுஷருக்கு வந்து எத்தனை வயசு இருக்கு? ஒரு 65-70 வயசு இருக்குமா? அப்ப ஒரு 70 வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் அவர். அவங்களுக்கு தெரியும் அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஆளும் இல்லை, அந்த பாவம் ஒரு பாவப்பட்ட ஒரு மனுஷன். அவர் வந்து டயலாக மறந்துட்டாருன்னு சொல்லி இந்த மேரி செல்வராஜ் என்ன செஞ்சிருக்காருன்னா, ஷூட்டிங் ஸ்பாட்ல அவ்வளவு பேருக்கு முன்னால் வந்து கன்னத்தை பத்தி அரைஞ்சிருக்காரு. அப்ப இந்த மனுஷன் என்ன செஞ்சிருக்கு, அழுது கொண்டு வீட்டை போயிட்டு, இதை நான் சொல்லல, அந்த மனுஷனை வந்து பிகைன் பூட்ஸ் கொடுத்த ஒரு பேட்டியில வந்து சொல்லியிருப்பேன். பட் அந்த கிளிப்பை நான் இதோட ஆட் பண்ணி வரேன். ரைட், அது பிறகு மேரி செல்வராஜ் அவர் அந்த மனுஷன் வீட்டை போய் அவரை கன்வின்ஸ் பண்ணி தான் கூட்டின்னு வந்தவர். மேரி செல்வராஜ் வந்து டப்புன்னு செவுட்டில் அடிச்சிட்டாரு. அடிச்ச உடனே அந்த அழுதுட்டேன். அப்போ கேட்டேன், சண்டால பாவி, நான் படம் நடிக்க வரமாட்டோம்னே. நைட்டு 12 மணி 12:30 இருக்கும். 30 பேர் என் வெள்ளை தோட்டத்தில் வந்து என்னை பிடிச்சிங்க, நான் வரமாட்ட முடியும், படம் நடிக்க கூப்பிட்டு வந்தேரா, கொலை செய்ய கூப்பிட்டு வந்தேரான்னு. அப்போ நீங்கள் ஒன்று புரிஞ்சு கொள்ளணும், இந்த மேரி செல்வராஜ் என்ன சொல்கிறேன், எல்லா படத்தையும் வந்து சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக தான் எடுக்குன்னு சொல்கிறேன். அப்போ இந்த இடத்துல மேரி செல்வராஜ் நடந்து கொண்டா என்ன மாதிரி இருக்கு? இதுவே அந்த கேரக்டர், அதாவது அந்த பரியேறும் பெருமாள்ல ஹீரோட அப்பா கேரக்டருக்கு பதிலாக இந்த இவருக்கு பதிலாக வந்து கமலஹாசன், நடிகர் கமலஹாசன் நடிச்சிருந்தா அதே மாதிரி இவர் கன்னத்தை பத்தி அரைஞ்சிருப்பாரு, டைலாக மறந்துட்டாரு. இல்ல, கமலஹாசன் டைலாக மறக்க மாட்டாரு, அது வேற கதை. சப்போஸ் நடிகர் கமலஹாசனை போட்டு அவர் டைலாக மறந்துருந்தா இந்த மனுஷனுக்கு அரைஞ்ச மாதிரி அரைஞ்சிருப்பீங்களா மேரி செல்வராஜ் அவர்கள்? நீங்க சொல்லுங்க பார்ப்போம். இல்ல, அப்ப ஒரு மனுஷனை சமத்துவமா நடந்த பழம் யாரு? நீங்கள் தான். அப்ப அதுக்கு பிறகு படம் எடுக்கலாம். அப்ப இவர் என்ன சொல்றாரு, அந்த ஸ்டேஜில் சொல்லியிருப்பார், நான் வந்து எதெல்லாம் புனிதம் இருக்கோ அதெல்லாம் உடைக்கத்தான் வந்திருக்கேன்னு சொல்லி சொல்லுவார். முதல்ல உங்களை நீங்களே உடைச்சு கொள்ளுங்க ஐயா, முதல்ல உங்களை திருத்திக் கொள்ளுங்க, பிறகு வந்து உலகத்தை திருத்தலாம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நாங்களாம் சாதாரண மனிதர்கள், நாங்களாம் ஒரு 70 வயது மதிக்கத்தக்க ஒரு மனுஷருக்கு, அது இந்த படத்துல வந்து அந்த கேரக்டர் ஸ்பெசிஃபிக்கா அந்த கேரக்டர்ல வந்து மனுஷருக்கு நாங்க அடிப்போமா? அப்படி ஒரு கேரக்டர் இருக்கு இல்ல, அடிக்க மாட்டோம். எந்த சுயநிலை இருக்கிற எந்த ஒரு மனுஷனும் அடிக்க மாட்டாங்க. ஆனா இவர் வந்து சாதி அடக்குமுறை மாதிரி தானே இங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா தன் கோபமன்ற உணர்வை கட்டுப்படுத்த முடியாம முன்னுக்கு இருக்கிற மனிதன் யாருன்னு பார்க்காம எட்டி அடிக்கிறார். எல்லாமே ஒரே பாஸ்கெட்டுக்கு தான் வருது. முதல்ல எங்களை நாங்கள் திருத்திக் கொள்ளணும், அது பிறகு உலகத்தை திருத்தலாம். ஸோ எதெல்லாம் புனிதமோ அதை உடைக்கிறது தான் வந்திருக்கேன்னு சொல்லி யார் சொல்லுவார்? மேரி செல்வராஜ் சொல்லியிருக்கார். ஸோ உங்களை நீங்களே உடைச்சு கொள்ளுங்க மேரி செல்வராஜ் அவர்களே, அதுக்கு பிறகு படங்களை எடுத்துக்கொள்ளலாம். ரைட்டோ, உங்களுக்கு எதுவும் கருத்துகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பதிவில் எனக்கு நீங்கள் சொல்லுங்க, என்னோட டிஸ்கஸ் பண்ணலாம். என்னோட வீடியோ வந்து நான் உங்களுக்கு சந்திச்சு காய்க்கிறேன். உங்களுக்கு தெரியும், இந்த டிக்டாக்ல வந்து ஒரு அன்ஸ்டேபிளான சோஷியல் மீடியா. ஏற்கனவே இந்த அக்கௌண்ட் வந்து வார்னிங்லாம் இருக்கு. அப்போ எப்போ தூக்குவாங்கன்னு தெரியாது. ஸோ இந்த கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்வது, நான் யூடியூப் லிங்கை வந்து நான் அதில் கொடுத்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த கருத்துக்களை கேட்கணும், அல்ல உங்களுக்கு கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளணும்னா இந்த யூடியூபை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க மக்களே. ரைட், நன்றி, வணக்கம்.